கொடுத்து உத்வேகத்தை கொடுத்து அடுத்த 3 நாட்களும் கூட கண் துஞ்சாமல் பணி செய்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிந்து மே 4க்கு பிறகு இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு அளித்து அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களுடைய நலமும் வளமும் பெருகட்டும் என்று எல்லோரும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மேடையில் நம்மோடு மத்திய இணையமைச்சர் அவிநாசி தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார். நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். இந்த கொங்கு பகுதியில் 23 தொகுதிகளுக்கும் கூட ஒரு தளபதியாக பொங்கலை எப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை இல்லை என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் SP வேலுமணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய